இந்த வாட்டி பொங்கல் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோலம் போட்டேன். அதுதான் ஸ்பெஷல். ஆக்சுவலி நான் வந்து இதுவரைக்கும் பொங்கலுக்குன்லாம் நான் கோலம் போட்டதில்ல. சும்மா ஸ்டாரு, குட்டி குட்டி ரங்கோலி அதுவே ஏடாகூடமா தான் போகும். ஃபர்ஸ்ட் டைம் புள்ளி வச்சு கோலம் போட்டேன். எங்கள் அம்மா சொல்லிக் குடுத்தாங்க. இந்த மாரி நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப டஃப்பாலாம் இருக்கக்கூடாது. ஈஸியா நான் வந்து போடணும்னு சொல்லும்போது, இந்த கோலம் சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லும்போது, புள்ளி தள்ளி தள்ளி வச்சதால பானை எல்லாம் பெருசு பெருசா வந்துருச்சு. அது இடமே ஃபுல்லா ரொம்பி போயிடுச்சு. சரி ஓகே அழிச்சிட்டு போடலாம். இன்னும் டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு எப்படியோ முடிச்சிடலான்னு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, மாடு கோலம் தான் போடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த மாடுலாம் வரைய வருமான்னு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா வந்து ஈஸியாக சொல்லிக் குடுத்தாங்க. புள்ளி வச்சு நீ மாடு தலை மட்டும் போடு, அந்த மாலை மட்டும் போடு, பக்கத்தில் கரும்பு பானை இது பண்ணிடலாம்னு சொல்லி கரெக்டாக சூப்பராக வந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் தான் இந்த கோலம் போட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டு கலர் பண்ணதில் காலையில் ஏஞ்சிக்கவே முடியல. ஷோல்டர் பெயின், பின் எடுத்துச்சு, கால் வலி வச்சு செஞ்சுது என்ன. எப்படி தான் நம்ம வீட்டிலலாம் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோலமும் போட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வேலை பொங்கல்லாம் ஒரு வேலையா 2 வேலையா எவ்வளோ வேலை இருக்குது. அவங்களுக்குலாம் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப்.